வணக்கம் and welcome to Sridhar CCE. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் டென்சஸ். மேம் இதெல்லாம் நாங்களாம் ஸ்கூல்லே படிச்சிட்டோம், மறுபடியும் இங்க வந்தும் டென்சஸா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அது எனக்கு புரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த டென்சஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல படிச்சது இங்க படிச்சது எல்லாம் சேம் தான். ஆனா அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சில க்ளூஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எக்ஸாம்க்கு என்ன தேவையோ, மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம்க்கு என்ன தேவையோ, என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதுதான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்பீங்க? ஐ ஈட் அன் ஆப்பிள், ஐ ஏட் அன் ஆப்பிள், ஐ ஹாவ் ஈட்டன் அன் ஆப்பிள், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் அன் ஆப்பிள். இதுதான் படிச்சது. இது இன்டர்வியூக்கு, அது வந்துட்டு ஸ்கூல்ல படிச்சது. நம்ம இப்போ நீங்க இன்டர்வியூ போறீங்க, ஒரு கன்ஃபியூஷன். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். இல்ல நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதை நான் இன்டர்வியூல என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல கேட்கறாங்க. அதை எப்படி நீங்க கன்வே பண்ணுவீங்க? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2020 சொல்வீங்களா, இல்ல ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2020 சொல்வீங்களா? இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. நான் கரெக்டா கிராமர் பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன சொல்வீங்கன்னா, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2020 அப்படின்னு சொல்வீங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறது 2021ல. ஒரு விஷயம் கம்ப்ளீட்லி பாஸ்ட் அப்படின்றப்போ நீங்க பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணும். ஐ கம்ப்ளீட்டட் மை டிகிரி இன் 2020 தான். ஏன்னா 2020யும் முடிஞ்சு போச்சு, நீங்க டிகிரியும் முடிச்சிட்டீங்க. அந்த 2020 இயரை மென்ஷன் பண்ணும்போது, பாஸ்ட் இயர் மென்ஷன் பண்ணும்போது, பாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட்ல சொன்னா போதும். அங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு இங்க நான் டீச் பண்ண போறேன். சரியா? ஒன் பை ஒன் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், எனக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்றது, அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எங்க யூஸ் பண்றது, இது எனக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு தெரியும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு தெரியும். ஆனா அது எங்க யூஸ் பண்றது, அதுதானே நம்மளுக்கு தேவை, அதுதானே எக்ஸாம்ல கேக்குறாங்க. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதைத்தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன் கிறிஸ்டல் கிளியரா நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டென்சஸ்னா என்னப்பா? டென்சஸ்னா டைம் அண்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்ற, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், மூணே டென்ஸ் தானே. அது இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது எவ்வளவு நேரத்துக்கு நடக்குது, எவ்வளவு நேரத்துக்கு நடந்துட்டே இருக்கு அப்படின்றது அதை பேஸ் பண்ணி 4 பிரிச்சுட்டாங்க. பிரசன்ட் டென்ஸ்ல 4 டென்ஸ், பாஸ்ட்ல 4 டென்ஸ், ஃபியூச்சர்ல 4 டென்ஸ், மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு. அதை நம்ம ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். ஓகே, சரி. பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இங்க இப்போ என்ன நடக்குது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஒரு நேம்ல இருக்கு, ஒரு சிம்பிள் ஆக்ஷன், அவ்வளவுதான். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கு? டென்ஸ். டென்ஸா பேஸ் பண்ணது ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு டென்சஸே இருக்கு இல்லையா? அப்போ வேர்பை பேஸ் பண்ணி ஒரு டென்ஸ் இருக்கு. வேர்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆக்ஷனை பொறுத்து தான் இது நடந்ததா, இல்ல நடக்க போதா, இல்ல நடந்து முடிஞ்சதா, எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது, அதுதான் டைம் அண்ட் டென்ஸ். ஒரு சில டியூட்டர் இல்ல டீச்சர் யாரோ அவங்கெல்லாம் எப்படி டீச் பண்ணுவாங்களா, V1 V2 V3 V4 V5 V6. அதாவது நம்ம கத்துக்கலாம், கிராமர் கத்துக்கலான்னு வரும்போது இந்த ஷார்ட்கட்ஸ் கத்துக்கிறதுக்கே பாதி கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நம்ம V1 யூஸ் பண்ணுமா, V2 யூஸ் பண்ணுமா, V3 யூஸ் பண்ணுமா, இதுவே தெரியாது. V4 V5 இது எதுவுமே தேவையில்ல. நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு 3 ஃபார்ம்ஸ் தெரிஞ்சா போதும், 3 ஃபார்ம்ஸ் தெரிஞ்சா போதும். அந்த 3 ஃபார்ம் வச்சு நம்ம மத்ததெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ V4 V5னா V4க்கு ING வருமா, இல்ல ED வருமா, ES வருமா அப்படின்றதுலயே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதெல்லாம் தேவையில்ல. நான் இங்க சிம்பிளா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் 3 ஃபார்ம்ஸ் தான் எடுத்திருக்கேன். V1 அப்படின்றது என்ன? V1 பிரசன்ட் டென்ஸை டினோட் பண்ணும், V2 பாஸ்ட் டென்ஸ், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 3 ஃபார்ம் போதும். 3 ஃபார்ம் டென்ஸ், சாரி, வேர்ப் 3 ஃபார்ம் நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? V1 எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்கேன்ப்பா, கோ. கோ பிரசன்ட் டென்ஸ்ல எழுதும்போது V2 பாஸ்ட் டென்ஸ், வென்ட். அடுத்தது V3 gone. அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்,
know, knew, known. Past tense new. இங்க வந்துட்டு past participle v3 form. இந்த v3 formனா வந்து future tense எடுத்துக்காதீங்க. future tense வந்துட்டு will யூஸ் பண்ணி will shall யூஸ் பண்ணி வர்றது future tense. நான் future tense பத்தி பேசல. past participleக்கு v3. ஓகே, 3 ஃபார்ம். சரிங்களா? அது மாதிரி sing பாடுறதுக்கு sing, sang, sung, young, mung, chung. அது மாதிரி எப்படி வருதுங்க பாருங்க, சூப்பரா ரைமிங். ஓகே, இது மாதிரி எல்லாம் வந்துட்டு பாக்குறப்போ நம்ம நிறைய வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ரைட், ரோட், ரிட்டன், இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம்ஸ். verb forms 3 forms. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். pronoun first person I, we, you, he, she, it, they. சரி, ஓகே. I work as a teacher. I work as a teacher. இங்க என்ன யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் பர்சன் வருது. work அப்படின்றது நீங்க WORK அதை யூஸ் பண்ணா போதும். அப்போ இங்க present tense என்ன யூஸ் பண்றீங்க? I work, we work, we work. இங்க எஸ் ஃபார்ம்ல எழுத தேவையில்ல. யூவும் ஒர்க் தான் வரும். present tenseல he works, WORK, எஸ் எஸ் ஃபார்ம். இங்க பாருங்க, இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், இது எல்லாமே தேர்ட் பர்சன். ஓகே, she works, it works, எஸ் ஃபார்ம்ல எழுதுறது. they plural ஃபார்ம்க்கு எப்பயுமே எஸ் ஃபார்ம் வரக்கூடாது. அங்க என்ன யூஸ் பண்ணணும்? present tense எழுதுறப்போ work மட்டும் தான் எழுதணும். எஸ் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. ஓகே, இது pronoun. pronoun கேஸ் வரும்போது first person I, we plural, I, we, you plural. இந்த நாலுத்துக்குமே வந்துட்டு எஸ் ஃபார்ம் இல்லாம எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது he, she, he, she, it and singular noun, and singular noun. இது வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? present tenseல எஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும், இல்லனா இஎஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்க எஸ் ஃபார்ம்ல present tense எஸ் ஃபார்ம். இங்க எக்ஸாம்பிளுக்கு works அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ராஜி works as a teacher. works அப்போ நேம் சிங்குலர் அப்படின்றப்போ நீங்க வர verb present tenseல இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்? எஸ் ஃபார்ம்ல தான் எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து present tenseல இன்ட்ராகேட்டிவ்க்கு கன்வெர்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? நான் வந்து questioning statementல மாத்தணும். இந்த questioning statementல மாத்தும் போது do ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நம்ம பாத்துருவோம். இதெல்லாம் வந்துட்டு பேஸ்பா. இந்த பேஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்டா நம்ம வந்துட்டு ஈட் அன் ஆப்பிள், ஏட் அன் ஆப்பிள் அதெல்லாம் கிடையாது இது. சரிங்களா? இங்க டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இது டென்சஸ்க்கு மட்டும் கிடையாது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேக்கும் வந்துட்டு இந்த டூ ஃபார்ம் கன்வர்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த டூ ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றதையும் இப்ப பாத்துருவோம். ஓகே, she, he goes to Chennai. he goes to Chennai. சரிங்களா? இப்போ he goes to Chennai. ஹீன்னு வந்திருக்கா? ஹீன்றது என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ வரும்போது பக்கத்துல பிரசன்ட் டென்ஸ் verb என்ன எழுதணும்? எஸ் ஃபார்ம்ல எழுதணும். கோ அப்படின்றப்போ நீங்க இப்படி எழுதக்கூடாது. கோஸ், இந்த எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு வேர்வல் வரும்போது பக்கத்துல இஎஸ்ல தான் எழுதணும். அதனாலதான் நம்ம GOES கோஸ் அப்படின்றத எழுதியிருக்கோம். சரிங்களா? இது எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? he goes to Chennai.
ம். இப்போ இது வந்துட்டு என்னது இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதை வந்துட்டு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டை இதை நான் வந்துட்டு இன்டராகேட்டிவ் மாத்தணும்னா இதை வந்து டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுவேன். டூ ஃபார்ம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? இது வந்துட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹி ஷி இட் சிங்குலர் நவுன் வரும்போது நீங்க வந்து டஸ் பிரசன்ட் டென்ஸ்ல டஸ் பிளஸ் கோ, இந்த கோஸ் தான் வந்துட்டு டஸ் பிளஸ் கோ அப்படின்னு மாத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது இதுவே வந்துட்டு தே தே இங்க தேவையில்ல, எஸ் ஃபார்ம் தேவையில்ல, ப்ளூரல், அதனால எஸ் ஃபார்ம் தேவையில்ல. தே கோ டு சென்னை, தே கோ டு சென்னை அப்படின்றத இப்ப நான் கன்வெர்ட் பண்ணணும். தே கோ டு சென்னை இந்த verb present tense டூ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். எதுக்கு டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும்? நான் இப்போ வந்துட்டு அதை questioning ஸ்டேட்மெண்ட்டா மாத்த போறேன். அதுக்காக நான் டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்றேன். சரிங்களா? இந்த கோ அப்படின்றத கன்வர்ஷனுக்கு எப்படி பண்ணலாம்? இங்க டஸ்ன்னு என்ன யூஸ் பண்ணோம்னா இங்க வந்து கோஸ்ன்னு இருக்கு, அதனால டஸ். இங்க வந்து வெறும் டூ பிளஸ் கோ. ஓகே, இப்போ கன்வர்ஷன் புரிஞ்சிச்சு. இப்போ டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்டராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தணும். இதை கன்வெர்ட் பண்ணலாம். டஸ் he go to சென்னை, அவ்வளவுதான். அவன் சென்னைக்கு போறானா அப்படின்னு கேக்குறப்போ நீங்க கொஸ்டினிங்ல வந்துட்டு டஸ் he go to சென்னை, மறுபடியும் இங்க கோஸ்ன்னு எழுத தேவையில்ல. டூ ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க எழுத தேவையில்ல. சரிங்களா? இதை இப்ப கன்வெர்ட் பண்ணணும். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? do they go to சென்னை. இது questioning. ஓகே, எதுக்கு இப்போ புரியுதுங்களா? எதுக்கு நான் இதை சொன்னேன்? எதுக்கு வந்து எஸ் ஃபார்ம் எழுதணும்? ஒரு கன்வர்ஷன்ல நீங்க மாத்தும் போது இன்டராகேட்டிவ்க்கு மாத்துறப்போ நீங்க வந்து டூ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி இப்படி எழுதணும். சரியா? இப்போ வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருப்பீங்க. நம்ம வந்துட்டு சிங்குலர் ப்ரோனவுனோ சிங்குலர் நவுன் வரும்போதோ பக்கத்துல பிரசன்ட் டென்ஸ் வேர்பா இருந்ததுன்னா எஸ் இஎஸ் ஃபார்ம்ல எழுதணும். இதுவே ப்ளூரல் ஐ வி யூ அப்படின்னு வரப்போ நீங்க வெறும் எஸ் ஃபார்ம்ல தேவையில்ல, நார்மல் வேர்பு பிரசன்ட் டென்ஸ்ல எழுதினா போதும். ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம்? டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டென்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பு. ஒரு வேர்பை பொறுத்து தான் அந்த 12 டென்சஸோடைய மாற்றங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த டென்ஸோடைய வேர்பை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு V1 V2 V3 வேர்போடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இந்த டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது நீங்க என்ன எழுதணும்? V1 சொன்னேன் இல்லையா, V1 ப்ரெசன்ட் டென்ஸ். அதை வந்துட்டு நம்ம எஸ்லயும் எழுதலையா, அடுத்தது இஎஸ்லயும் எழுதலாம். அதுக்காக தான் நான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்கேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இல்லைன்னா ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் இன்டெஃபினட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு தேவை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சர் V1 VS VS, அது போதும். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் எழுதினா போதும். அடுத்தது ஃபியூச்சர் வில் ஷால், அடுத்தது V1. வில் ஷால்க்கு பக்கத்துல எழுதுற எந்த வேர்ப் இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் எழுதணும். சரிங்களா? அடுத்தது வில் ஷால் V1. இதுவே வந்துட்டு நீங்க he will, she will, they will எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு சேம் இதே ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இங்க வரும்போது நம்மளுக்கு மாறும். அது என்ன அப்படின்றத இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஒன் பை ஒன் பார்த்துன்னு வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கும்போது பி verb am, is, or plus verb in ing. ஓகே, அடுத்தது was, were, verb in ing form. அடுத்த ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல என்ன? will, shall, be. be கொடுக்கணும் இங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் இதுக்கும் பாருங்க, இங்க be ஃபார்ம் யூஸ் பண்ணி அடுத்தது verb in ing எழுதணும். ஓகே, அடுத்து பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் has, have plus V3.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. V3ன்றது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. ஃபியூச்சர் டென்ஸ்ன்றது வில் ஷால் வரும். V3ன்றது என்ன சொன்னேன்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் had பிளஸ் V3 ஃபார்ம். ஃபியூச்சர் will have. இங்க பாத்தீங்கன்னா she will have தான், they will have தான். சிங்குலர் வந்தாலும் சரி, ப்ளூரல் வந்தாலும் சரி, சிங்குலர் நவுன் வந்தாலும் சரி, ப்ளூரல் நவுன் வந்தாலும் சரி, எது வந்திருந்தாலும் will have தான். நீங்க வந்துட்டு he she வந்திருக்கு, அதனால will hasn't யூஸ் பண்ண கூடாது. he will have, she will have, they will have plus V3. ஓகே, அடுத்து present perfect continuous. present perfect continuous has, have plus been plus verb in ing. அடுத்தது இங்க என்ன? had plus been plus verb in ing. அடுத்து future will have been. இங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க will have, will has been யூஸ் பண்ணக்கூடாது. will have been, they will have been, he will have been plus verb in ing ஃபார்ம்ல எழுதணும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 முக்கியம். நம்ம verb சேஞ்சஸ் மட்டும் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக நான் verb மட்டும் நான் கொடுத்துருக்கேன் 12 tenses. இப்போ என்ன நம்ம பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த present tense. present tense எடுத்துக்க போறோம். இந்த நாலு டென்சஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா past tense, அதுக்கப்புறமா future tense. present tense எடுத்துக்கிட்டீங்கன்னா simple present tense, சரிங்களா? அடுத்தது present continuous, present perfect, present perfect continuous. Rose smells good. இது என்ன? ரோஸ் ஸ்மெல்ஸ் குட். அது நல்லா தானே இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். ரோஸ்ன்றது எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த ஸ்மெல்லு எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றப்போ ரோஸ் இஸ் ஸ்மெல்லிங் குட் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல ரோஸ் ஹேஸ் ஸ்மெல்ட் குட் அப்படி சொல்லலாமா? ரோஸ் ஹேஸ் பீன் ஸ்மெல்லிங் குட் ஃபார் 3 hours 4 hours அப்படின்னு சொல்லலாமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஸ்மெல்ன்றது வந்துட்டு என்ன ஒரு சென்ஸ் தானே. நீங்க பாக்குறீங்க, ஸ்மெல் பண்ணும்போது அது ரீச் ஆகுது, கன்வே பண்றது. அது எப்படி சொல்லலாம்? நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸே போதுமே, ஒரு சிம்பிள் ஆக்ஷன் தானே அது. அது ஒன்றும் பெரிய ஆக்ஷன் கிடையாது, ஒரு சிம்பிள் திங் தானே. அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா போதும். அது இல்லாம வந்துட்டு எப்பயுமே அந்த ரோஸோடைய வாசம் மாறாது. ஒரு ரோஸோடைய வாசம்னா இதுதான், அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அது பெர்மனன்ட்லயும் வருது. அதனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது the baby is crying. the baby is crying. குழந்தை அழுது. எதனா மென்ஷன் பண்ணிருக்கேனா? எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? குழந்தை அழுதுட்டு இருக்கு. சரி, இன்னொரு ஆக்ஷன். I'm teaching, you are listening right now. இப்போதைக்கு என்ன பண்றேன்? நான் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதானே கரண்டா நடக்கிறது. எவ்வளவு நேரத்துக்குன்ட்டு தெரியாது, இது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடலாம். ஓகே, அப்ப என்ன யூஸ் பண்ணோம்? the baby is crying முடிஞ்சிருச்சு. present continuous. அடுத்து I have worked. I have worked in IT, information technology. I have worked in IT. ஐடில நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அந்த ஒரு நாள்ல ஒர்க் பண்ண முடியுமா? இல்ல, அது ஏதோ ஒரு ஆக்ஷனை டினோட் பண்ணுது. அது சென்ஸ் கிடையாது. நிஜமானவே வேலை செஞ்சிருக்கேன். அது 1 மாசமா இருக்கலாம், 2 மாசமா இருக்கலாம், 3 மாசமா இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். நான் வந்துட்டு ஐடில ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனா இப்போ ஒர்க் பண்றேனான்றது நான் சொல்லல. அந்த ஒர்க் பண்ண விஷயத்த உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன், சரிங்களா? அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? present perfect. அடுத்து I have been working. I have been working in IT
for 5 years. இந்த இடத்துல பாருங்க, I have been working in IT for 5 years. இங்க வந்துட்டு பர்ஃபெக்ட் டைம் டியூரேஷனை நான் கொடுத்துருக்கேன்னா 5 வருஷமா நான் வந்துட்டு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ ஸ்டார்ட் பண்ணது 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, சரிங்களா, முடிக்கல வேலையை, ஆனா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு லாங் டியூரேஷன், பெரிய ப்ராசஸ். ஒரு விஷயம் 5 வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். அது 1 hour கண்டினியூஸா செஞ்சுட்டு இருந்தாலும் the baby has been crying for 1 hour. 1 hour இருந்தாலும் நீங்க என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். the baby has been crying for half an hour or 1 hour, எதுவா இருந்தாலும். அப்ப இங்க பாருங்க 1 hour வந்துட்டு கண்டினியூஸா ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ நானும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்றேன். 5 வருஷம் அப்படின்னாலும் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்றேன். இல்ல இந்த 5 வருஷத்துக்கு பதிலா சின்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும்? சின்ஸ்ன்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணனா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்றது. ஸ்டார்டிங் பாயிண்ட்னா 2016 இருந்து நான் ஐடில வேலை செய்யறேன் அப்படின்னா இது வந்துட்டு இங்கப்பா இதுக்கு பதிலா, அதாவது ஃபார் 5 இயர்ஸ்க்கு பதிலா 2016 இருந்து 21 வரைக்கும் வேலை செய்யறேன் அப்படின்றப்போ நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறேன்னா சின்ஸ்ன்னு கொடுங்க. இல்ல பர்ஃபெக்ட் டியூரேஷன் கொடுக்குறேன்னா ஃபார்னு கொடுங்க. சின்ஸுக்கும் ஃபார்க்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், சரிங்களா? ஓகே ஓகே. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி, ஹேபிட்ஸ், ரெகுலர் ஆக்ஷன், ஃபேக்ட்ஸ் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத். நாலேஜ் இஸ் பவர், அப்படிதானே? ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நாலேஜ் இஸ் பீயிங் த பவர். ஐஎன்ஜில் எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்போ அது டெம்பரரியா? எப்பயுமே அறிவே ஆற்றல் அப்படின்றது உண்மை. யூனிவர்சல் ட்ரூத். ஃபேக்ட்ஸ், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. அதுல எதனா ஒரு மாற்றம் இருக்கா? கிடையாது. பேர்ட்ஸ் ஃப்ளை, அதுல எதனா மாற்றம் இருக்கா? கிடையாது, சரிங்களா? அப்போ ஃபேக்ட்ஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. இதுக்கும் வாட்டர் இஸ் பாயிலிங், இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் நான் இங்க கொடுத்துருக்கேனே, அவ்வளவுதான். ஒரு டைமோ ஒரு அக்யூரேட்டா ஏதோ மெஷர்மெண்ட்டோ இல்லை எதனோ டெய்லி இது மாதிரி கீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், சரிங்களா? அப்போ 100 degree Celsiusல எங்க போயிட்டேன் நான்? இங்க 100 degree Celsiusல தண்ணி கொதிக்கும் அப்படின்றது ஒரு உண்மை, ஒரு ஃபேக்ட் தானே. அப்போ 100 degree Celsius மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா தண்ணி கொதிக்குது, இப்ப கொச்சின்னு இருக்குது என் கண்ணு முன்னாடி, தண்ணி கொதிக்குது, தண்ணி தான் கொதிக்குது, வேற எதுவும் கொதிக்கல அப்படின்றப்போ நாங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணலாம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சரியா? வாட்டர் இஸ் பாயிலிங், அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு டெம்பரரி ஆக்ஷனுக்கும் பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி ஃபேக்ட்ஸ்க்கும், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் டிஃபரன்ஸ். அடுத்தது பார்ப்போம். ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் என்ன? ஹேபிட்ஸ் he smokes regularly. he smokes regularly. அவன்
எப்பயுமே வந்துட்டு ஸ்மோக் பண்ணுவான் சரிங்களா அப்படின்றது அவனுடைய இது செயின் ஸ்மோக்கரா இருப்பான் எப்பயுமே வந்துட்டு அவன் சிகரெட் பிடிப்பான் பீடி பிடிப்பான் அப்படின்றத சொல்லும் போது ரெகுலர்லி அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கும் போது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும் ஹீ இஸ் ஸ்மோக்கிங் அப்படின்றப்போ இங்க ரெகுலர் யூஸ் பண்ணல இல்லையா அது கரண்ட் ஹீ இஸ் ஸ்மோக்கிங் இப்போ புகைப்பிடிக்கிறார் அப்படின்றப்போ ஹீ இஸ் ஸ்மோக்கிங் அது எழுதுனா போதும் ரெகுலர்லி மென்ஷன் பண்றப்போ நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகே அடுத்தது I read newspaper. I read newspaper daily. I read newspaper daily. Daily ஒரு வேர்டு கொடுத்திருக்கனா வரும்போது I read. சரி என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ I am reading newspaper. I am reading newspaper. Okay. I read newspaper daily. ஒரு விஷயம் நீங்க தொடர்ச்சியா செய்றீங்க ரெகுலரா செய்றீங்க அப்படின்றப்போ இது என்னோட ஹாபி நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்னோட ஹாபி டெய்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால ரீடுன்னு யூஸ் பண்றேன் இங்க டெய்லி கொடுக்கல அதனால ஐ ஆம் ரீடிங் நியூஸ் பேப்பர் சரிங்களா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஓகே இவ்வளவுதான்ப்பா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணோம் பெர்மனன்ட் ஆக்டிவிட்டி ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ரெகுலர் ஆக்ஷன் இல்லைனா ஃபேக்ட்ஸ் யூனிவர்சல் ட்ரூத் இதுக்கெல்லாம் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அடுத்து இது க்ளூஸ் இந்த க்ளூஸை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங் அப்படின்றப்போ ஐ ட்ரிங்க் காஃபி every morning சரிங்களா every day every morning every month every year once in a month once in a year once in a day twice in a day ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன யூஸ் பண்ணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்ததுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸாம்க்கு உங்களுக்கு இப்படிதான் கொடுத்துருப்பாங்க இந்த வேர்ட்ஸ் எதுனா கொடுத்துட்டு டென்ஸை மாத்தி கொடுத்து வச்சிருப்பாங்க ஐஎன்ஜில கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த வேர்ட்ஸ் டெய்லி வந்திருக்கு எவ்ரிடேலாம் வந்திருக்கே அதை வச்சு நீங்க டென்ஸை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா மாத்திரணும் டென்ஸை மாத்தணும் இதை மாத்தக்கூடாது ஓகே இந்த க்ளூஸ் ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க டென்ஸை மாத்தி எழுதணும் எதுல எழுதணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதணும் ஓகே க்ளூஸ் அடுத்தது ஆல்வேஸ் ஆஃபன் ஜென்ரலி யூஸ்வலி அகேஷனலி எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் அட்வர்ப்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்க நம்ம யூஸ் பண்ணும் இது வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்பயுமே எங்க யூஸ் பண்ணணும்னா வந்துட்டு அதாவது நம்ம மூளைக்கு ரீச் ஆகி ஒரு விஷயத்த கன்வே பண்றது அதுதான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்கேன் டு எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எக்ஸெட்ரா இதை வந்துட்டு இன்னொரு விதமா நம்ம சொல்லலாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சரிங்களா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஒரு ஆக்ஷன் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிடையாது அப்ஸ்ட்ராக்ஷன் நவுன் வரக்கூடாது அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு ஒரு சைஸோ ஷேப்போ கிடையாது இது என்னுடைய வந்துட்டு எக்ஸ்பிரஷன் என்னுடைய ஃபீலிங்ஸ் வெளிப்பாடு அது வரும்போது நீங்க இது எல்லாமே எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சரிங்களா ஒருத்தவங்களை பார்த்து ஐ லைக் யூன்னு சொல்வீங்களா ஐ எம் லைக்கிங் யூன்னு சொல்வீங்களா ஐ எம் லைக்கிங் யூ அதெல்லாம் கிடையாது ஐ லைக் யூ ஐ ஹேட் யூ இதைத்தான் யூஸ் பண்ணணும் ஓகே இங்க பாருங்க notice, recognize, see, I see you later. சரிங்களா hear, smell, appear, look, seem, want,
wish, அடுத்த desire, feel, like, love, hate, hope, refuse, prefer, think, suppose, believe, agree, consider, trust, know. இது எல்லாம் வரும்போது நீங்க வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது சிம்பிள் பிரசன்ட்ல எழுதணும். உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்டுருவாங்க. சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ்ல கேட்டு வச்சிருப்பாங்க. அதை மாத்திட்டு நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. அடுத்தது பொசஷன். பொசஷன்னா உடைமை, உடைமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யாருடையது இது? இது என்னுடையது, உங்களுடையது அப்படின்றப்போ பொசஷன். The car belongs to me. அந்த கார் யாருடையது? belongs, அது பொசஷன். என்னுடைய கார் அப்படின்றப்போ நான் வந்து இங்க present tenseல தான். The car is belonging to me கிடையாது. belongingsனா அது வேற. belongings s ஃபார்ம்ல எழுதுறது வந்து சொத்துன்னு போகும். belongings. இங்க பாத்தீங்கன்னா இங்க verb ஆக்ட் ஆயிருக்கு. verb ஆக்ட் ஆகும்போது the car belongs s form singular, noun belongs s form to me. அடுத்தது he is owning all the property அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுல present continuousல எக்ஸாம்ல கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? இந்த பொசிஷன் இல்லையா? he owns all the property. he owns. சரிங்களா? அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான் அப்படின்றப்போ owns s form. owning-ல கிடையாது. belonging, owning இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது பொசிஷன் வரப்போ. அடுத்தது இது மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோ ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸ் இதெல்லாம் வரும்போதும் நம்ம ஐஎன்ஜி ஃபார்மை அவாய்ட் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதையும் பார்ப்போம். இப்போ அவர் சிஎம் visits Trichy at 5 PM. சரிங்களா? அவர் சிஎம் visits Trichy at 5 PM. அடுத்தது இங்க visits பதிலா arrives. அதுவும் கரெக்ட் தான். arrives. அவர் சிஎம் arrives திருச்சி at 5 PM. இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஆக்ஷன், இல்ல ஃபியூச்சர் பிளான். கண்டிப்பா வந்துட்டு இந்த டைமுக்கு டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இந்த டைமுக்கு வந்துட்டு நம்மளோட சிஎம் வந்துட்டு திருச்சி போயிடுவாரு, ரீச் ஆயிடுவாரு அப்படின்றப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர் டைமா இருந்தாலும் இப்ப என்ன டைம் ஆகுது? 10 மணி. இன்னைக்கு வந்துட்டு 10 மணி ஆகுது. 5 மணிக்கு அவர் போயிடுவாரு அப்படின்றப்போ வந்துட்டு நீங்க வந்து அவர் சிஎம் is visiting Trichy at 5 PM னு யூஸ் பண்ணக்கூடாது. அவர் சிஎம் will visit or our CM will arrive Trichy at 5 PM யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா எக்ஸாக்ட் டைமுக்கு இந்த பிளான் கண்டிப்பா இந்த டைமுக்கு ரீச் ஆயிடுவாரு அப்படின்றத டைம் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது ஃபியூச்சர் ஃபிக்ஸ்டு ஆக்ஷனுக்கு சொல்லும் போது நம்ம வந்துட்டு இங்க என்ன யூஸ் பண்ணோம்? சிம்பிள் present tense யூஸ் பண்ணோம். அடுத்தது your exam starts at 10 AM. your exam starts at 10 AM. 10 மணிக்கு ஷார்ப்பா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? எக்ஸாம் போறீங்க, இந்த டைமுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஆனா நான் வந்துட்டு 9 மணிக்கே எக்ஸாம் போயிட்டேன். அப்போ வந்துட்டு வில் ஃபியூச்சர் தானே, இன்னும் 10 மணி ஆகல, இல்ல 9 மணி தானே ஆகுது அப்படின்லாம் நீங்க எழுதக்கூடாது. அப்போ ஸ்டார்ட்ஸ் விசிட்ஸ் அரைவ், ஸ்டார்ட் விசிட் அரைவ், எண்ட் த மூவி ends at 6 PM. அப்போ டைமோட சேர்த்து சொல்றப்போ ஸ்டார்ட், எண்ட், அரைவ், விசிட் இதெல்லாம் வரும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். நீங்க வந்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வரும்போது டைம் வித் டைம் மென்ஷன் பண்ணி நாங்க சொல்றப்போ நீங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான்ப்பா.
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், பெர்மனன்ட் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணணும், ஜென்ரல் ட்ரூத்துக்கு யூஸ் பண்ணணும், யூனிவர்சல் ட்ரூத்து, ஃபேக்ட்ஸு, ரெகுலர் ஆக்டிவிட்டி, இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வித் க்ளூஸ் டெய்லி, ஆல்வேஸ், ரெகுலர்லி, ஒன்ஸ் இன் அ மந்த், ஒன்ஸ் இன் அ இயர், ட்வைஸ் இன் அ இயர், ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னாலும் நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். இந்த க்ளூஸை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸை பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.